கோல்டு காயின் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை நகை சீட்டு போடுறது பெஸ்ட்டா அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எது பெஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி மணி சேவிங்ஸ் கோல்டு சம்மந்தப்பட்டமான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகை சீட்டு பற்றி பார்ப்போங்க. நகை சீட்டில் என்னென்னா இப்போது அதில் ஒரு 2 விதமாக இருக்குது. அதாவது ஒன்று நம்ம பணமாக வரவு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா அதை கிராமில் தங்கத்தில் கிராமாக நம்ம வரவு வைக்கிறது. அதாவது நம்ம இப்போ மாதம் 1000 ரூபா கட்டுறோன்னா அது 1000 வரவு வச்சுக்குவாங்க. அப்படி இல்லைங்க எங்களுக்கு நகையாகவே வர வச்சுருங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதத்தில் எந்த நாளில் நகை விலை கம்மியாக இருக்கோ அதில் எவ்வளோ கிராம், அதாவது கிராம் கணக்குலேயோ இல்லைன்னா மில்லிகிராம் கணக்கில் கூட நமக்கு தங்கமாக வரவு வைப்பாங்க. நீங்கள் இந்த 2ல் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிராமாக வரவு வைக்கிறது தாங்க பரவாயில்ல. பணமாக வைக்கிறத விடவுமே கிராமாக வைக்கிறது பெஸ்ட்டு. இதில் நீங்கள் கோல்டு சீட்டில் போடுறதுல இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா சேதாரம் தாங்க. வேஸ்டேஜ்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்துட்டு ஒரு கடைக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணுறாங்க. ஒரு கடையில் 12%, ஒரு கடையில் 16% வரைக்கும் கம்மி பண்ணுறாங்க. அது நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நகை எடுக்கிறத விடவுமே அந்த செய்கூலியெல்லாம் கடைசியில் அந்த சேதாரம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பில்லை பாருங்களேன், அதுவே நம்ம அவ்வளோ ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த நகை சீட்டு போடுறதுல மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸே பார்த்துட்டிங்கன்னா அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுக்கிறது தான். அது நகை சீட்டு போட்டால் இந்த மாதிரி கிராமாக வரவு வைக்க சொல்லுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து அதில் இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு அரசு உத்தரவாதம் கிடையாதுங்க இதுக்கு. ஏன்னா இப்போ அதுக்கு இடையில் அவங்க அந்த கடையை மூடிட்டு போயிட்டாலோ இல்லை வேறு ஏதாவது எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்து அவங்க அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாலுமே இது வந்துட்டு எதுவுமே நம்ம பண்ண முடியாது, அவ்வளோதான். இது கவர்மெண்ட்டெல்லாம் எந்த பொறுப்பும் ஏற்றுக்காது. அதுக்கடுத்து நம்ம இப்போது அந்த கடையில் நகை சீட்டு போட்டுட்டோன்னா இப்போ ஒரு வருஷம் கழித்து நம்ம நகை எடுக்க போகிறோன்னா அந்த கடையில் நமக்கு எந்த நகையுமே பிடிக்காட்டியும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நம்ம அந்த கடையிலையே தான் எடுத்தாகணுங்க. சரி, இப்போ நம்ம கையில் காசு கொண்டு போனோன்னா இந்த கடை பிடிக்கலையா அந்த கடைக்கு போகலாம், அது பிடிக்கலையா இன்னொரு கடைக்கு போகலான்னு நம்ம மாற்றி போகலாம். ஆனால் இது நகை சீட்டு போட்டுட்டோம்னா அந்த கடையில் நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம அந்த கடையில் தான் ஏதாவது ஒன்று நம்ம வாங்கி ஆகணும். நம்ம நகை சீட்டே போட்டாலும் என்னென்னா ஜிஎஸ்டிங்கிற ஒன்று கட்டியே ஆகணுங்க. இப்போது நகைக்கு வந்துட்டு 3% ஜிஎஸ்டி போடுறாங்க, அது கண்டிப்பாக கட்டியே தான் ஆகணும். நமக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் தான் தள்ளுபடி பண்ணுவாங்களே தவிர, குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணுவாங்களே தவிர ஜிஎஸ்டி நம்ம கட்டி தான் ஆகணும். இப்போது நம்ம கோல்டு காயின் பார்க்கலாங்க. இப்போது கோல்டு காயின் பார்த்துட்டிங்கன்னா அதில் என்ன ப்ளஸ்ஸுன்னா மாதம் நம்மக்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ, இப்போது ஒரு 2000 இல்லை 3000 அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் காயினாக வாங்கிக்கலாம். அதாவது இப்போது நம்ம 1 கிராமே தான் வாங்கணும்னு இல்லைங்க, 1/2 கிராம் காயின், 1/4 கிராம் காயின் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கொண்டு போய் 1/4 கிராமா 1/2 கிராமா அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட்டு சேர்ந்தே தான் நம்ம கொண்டு போய் மொத்தமாக கொடுத்து வாங்கணும் அப்படின்னு இல்லைங்க. நம்மக்கிட்ட மாதத்தில் நம்மளால் இவ்வளோதான் சேமிக்க முடிஞ்சுதா, அதுக்கு ஒரு கோல்டு காயின் ஒரு முதலீடு நம்ம போட்டு அதில் ஒன்று நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட்லேயே நம்ம அதை பண்ணலாம். இதே இல்லை நான் வாங்கினா 1 கிராமாக தான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் அது ஒரு 3 மாதம் அந்த காசை நீங்கள் சேர்த்து வைக்கணும். நான் மொத்தமாக கொண்டு போய் 1 கிராம் தான் வாங்குவேங்கும் போது 3 மாதத்தையும் அந்த ஒரு மாதத்துலேயும் 2000 எடுத்து வச்சு தான் நீங்கள் கொண்டு போய் வாங்கணும். அப்போது அந்த 3 மாதம் வரைக்கும் கையில் அந்த பணம் இருக்குமா அப்படின்னா அது கேரண்டி கிடையாதுங்க. ஏன்னா நம்ம கையில் பணம் இருக்குதுனாலே அதுக்கு தகுந்து ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் கையில் பணம் வச்சுருந்தா அது கரைஞ்சி தான் போகும். அதனால் 3 மாதம் வரைக்கும் நம்ம ஒட்டுக்காக பணத்தை சேர்த்து வச்சு தான் கொண்டு போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை ஒரு மாதமுமே கையில் இருக்கிற 2000 3000 வச்சு அதுக்கு எவ்வளோ கிராமில் 1/4 கிராமா 1/2 கிராமா அதுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற மைனஸும் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா
ஒரு ஒரு கடையில் வந்துட்டு செய்கூலி சேதாரம் எதுவுமே இதுக்கு போட மாட்டாங்க காயினுக்கு. ஆனால் ஒரு ஒரு கடையில் போடுறாங்க, செய்கூலி சேதாரம்ட்டு போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் நீங்கள் எப்படின்னு எந்த கடையில் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் விசாரித்து வாங்குங்க. நீங்கள் காயினாக வாங்கினா கூட அதுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணும். அதுக்கும் 3% ஜிஎஸ்டி கண்டிப்பாக கட்டியே ஆகணும். அப்புறம் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டு தாங்க. என்னென்னா இதை அடகு வைக்க முடியாது. காயினை வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே அடகு வைக்க முடியாது. நகையாக இருக்கும்போது தான் கொண்டு போய் அடகு வைக்க முடியுமே தவிர காயின் அடகு வாங்கிக்க மாட்டாங்க. அதுதான் இதில் ஒரு பெரிய மைனஸுங்க. காயின் நம்ம வாங்கும்போதோ சில இடத்துல மேக்கிங் சார்ஜ்னு போடுவாங்க பாருங்கள், செய்கூலி சேதாரம்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அங்கே கேட்டுக்கோங்க, இதை நாங்கள் திருப்பி கொண்டு வரும்போதும் இதில் நீங்கள் ஏதாவது கழிச்சிட்டு தான் எங்களுக்கு மீதி அமௌண்ட் தருவீங்களா, இதிலிருந்து ஏதாவது நீங்கள் சார்ஜ் பிடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடையில் கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வாங்கும்போதும் நம்ம ஒரு சார்ஜ் பண்ணி மறுபடியும் திருப்பி கொண்டு போய் கொடுக்கும்போதும் ஒரு சார்ஜ் பண்ணுறோன்னா அது நமக்கு கண்டிப்பாக அது லாபம் கிடையாதுங்க. அதனால் நீங்கள் அதை கடையில் கேட்டுக்கோங்க. அப்புறம் இப்போது கோல்டு காயின்லாம் வந்துட்டு பேங்க்கில் கூட கிடைக்குதுங்க. பேங்க்கில் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லை கடையில் வாங்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேங்க்கில் வாங்குறதே கொஞ்சம் பெஸ்ட்டு தாங்க. பெஸ்ட்டுன்னா என்னென்னா குவாலிட்டி நல்லா இருக்கும்னு வைங்களேன். அதாவது தரம் வந்து பர்ஃபெக்டாக 916னா 916 தான். இப்போது கடையில் வந்துட்டு அது கொஞ்சம் ப்யூரிட்டி கம்மியாக கூட இருக்கலாம். அந்தளவுக்கு 916ன்னு சொல்லுவாங்க, பட் அது தரம் அப்படியே இருக்குமான்னு தெரியாது. ஆனால் பேங்க்கில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது ப்யூரிட்டி இருக்கும், 916 தான் இருக்கும். இந்த ஒன்று தான் வந்துட்டு நம்ம பேங்க்கில் வாங்குறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இது என்னென்னா பேங்க்கில் வந்துட்டு 1/4 கிராம் 1/2 கிராம் எல்லாம் கிடைக்காதுங்க. ஸ்டார்டிங்கே பார்த்துட்டிங்கன்னா 2 கிராம்லேருந்து தான் கிடைக்கும். 1/4 கிராம் 1/2 கிராம் எல்லாம் நம்ம கடையில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது இங்கே ஒரு மைனஸுங்க. இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காயினை நம்ம திரும்ப கொண்டு போய் பேங்க்கில் விற்க முடியாது, அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. இதை கொண்டு போய் நாம் கடையில் மறுபடியும் விற்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ விற்கும்போது கடைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இந்த நகை எங்ககிட்ட வாங்கலை, இது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது, நீங்கள் எவ்வளோதான் ப்யூரிட்டியான ஒரு பியூரான நகை கொண்டு போய் 916ன்னு கொண்டு போய் கொடுத்தாலோ அவங்க கடையில் வாங்கலை அப்படிங்கும்போது அந்த கடைக்காரங்க வந்துட்டு அதில் குறை கண்டிப்பாக சொல்லியே தீருவாங்க. அதனால் இது பாருங்கள், இது அவ்வளோ குவாலிட்டியெல்லாம் கிடையாது, இதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்லுவாங்க. அது ஒரு மைனஸ் இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குறத விடவுமே பேங்க்கில் வாங்கும்போது ஒரு 10%லேருந்து 12% வரைக்கும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நகை சீட்டு போடுறதுலையாகட்டும் இல்லை கோல்டு காயின் வாங்குறதாகட்டும், ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கதாங்க செய்து. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா கடையிலையும் விசாரித்து பாருங்கள், எது உங்களுக்கு கோல்டு காயினா இல்லை சீட்டு போடுறது பெஸ்ட்டாக அப்படின்னு எது உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி செய்யுங்க. மளிகை பொருளில் மாதம் 1000 ரூபாய் மிச்சம் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள்.